வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் தான். நம்ம கட் ஆஃப்க்கு வந்து வீடியோ அப்படின்றது போட்டிருக்கோம். அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 38 டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக வீடியோ அப்படின்றது வந்து போட்டுவிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஏக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓஏக்கு ஒரு வீடியோ அப்படின்றது போட்டோம். அதில் வந்து ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்கை வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்டானது. ஸோ இந்த இது வந்து ஃபுல்லாக சென்னை மற்றும் இன்னும் 2-3 மாவட்டங்கள் வந்து இதில் முடிக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கேட்டகிரிக்கும் என்ன மார்க் வரும் அப்படின்றது வந்து தெரிய வரும். ஃபஸ்ட்டு வந்து காப்பியஸ்ட் அட்டெண்டர். இதில் வந்து 2 வேகன்ட் இருக்குது. ஜென்ரல் டர்னில் உமன் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60+லேருந்து 70+ மதிப்பெண்கள் இருந்தாலே போதும், இது வந்து கிடைக்கும். அடுத்து எஸ்சியில் ப்ரியாரிட்டி 70+ மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து தேவை. அடுத்து வந்து போஸ்ட் ஆஃப் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜென்ரல் டர்னில் எத்தனை காலி பணியிடங்கள்லாம் மொத்தமாக 11 காலி பணியிடங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ 70+ அப்படின்றது போதும். பிஎஸ்சிஎம்க்கும் சேம் 70. அடுத்து விமனுக்கும் சேம் 70 வரும். விமனில் பிஎஸ்சிஎம் 70+ தான் வரும். இதில் வந்து லோ விஷன் எனி கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி நீங்கள் 50+ 60+ மார்க் எடுத்தாலே போதும். கண்டிப்பாக இந்த ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி வர வேகன்ட் இருக்குது. இதில் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி சேம் 50-60 தான், அதுக்கு மேலே எல்லாம் போகாது. இது சேம் அதே தான். எனி ஒன் கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். பிசியில் 60+ மார்க் இருந்தால் போதும். பிஎஸ்சிஎம் 60+ தான். இதில் உமனுக்கு 60+ தான் வரும். இதில் உமன் பிஎஸ்சிஎம் 60+ தான். அதில் டிஸ்ட்ரிபியூட் விடோ எனி கேண்டிடேட்ஸ் யாராவது ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பிசியில் ப்ரியாரிட்டி இருக்கிற நபர்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் கிடைக்கும் எப்படி ஜஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், 5 வேக்கண்ட் அப்படின்னா இதில் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது, அடுத்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ 5x10 1:10 ரேஷியோவில் 5 ரேஷியோவில் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ 25 நபர்களோ 50 நபர்களோ வேணும். ப்ரியாரிட்டியில் 50 நபர்கள் பிசியில் மட்டும் கொடுக்குறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அதனால தான் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமை போய் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து நீங்கள் அடுத்த லெவலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அமையும். ஓகேங்களா? அடுத்து பிசிஎம்மில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. 60+ மார்க் தேவை. இதில் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேண்டிடேட்ஸ் 2 பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. எம்பிசிடிசிக்கு 7 வேக்கண்ட்டு 60+ மார்க்கு. பிஎஸ்சிஎம்க்கு 60, உமனுக்கும் 50+ போதும். உமனில் பிஎஸ்சிஎம் 50. டிஸ்ட்ரிபியூட் விடோ எனி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னாலே போதும். பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனுக்கும் சேம் அதே தான். யாராவது ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா போதும். அடுத்து வந்து இதுக்கும் சேம் அதே தான். யாராவது ஒருத்தர் அப்ளை பண்ணால் போதும். லோகோமோட்டர் டிசபிலிட்டிக்கும் சேம் அதே தான். அடுத்து வந்து எம்பிசிடிசி ப்ரியாரிட்டி 40+ மதிப்பெண்களில் இருந்தால் 50+ மதிப்பெண்களில் வந்து வரும். எஸ்சிக்கு 7 வேகண்ட்டு 60+ மார்க் வேணும். எஸ்சியில் உமனு 50+, இதில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 50+, இதில் வந்து 4 வேகண்ட் எஸ்சி ப்ரியாரிட்டிக்கு. ஸோ ப்ரியாரிட்டியில் மேபி யாராவது அதாவது அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். எஸ்சிஏல ஒரு வேகண்ட் இருக்குது. இது 60+ வரும். பிஎஸ்டிஎம் 60+ வரும். ப்ரியாரிட்டி எஸ்டியில் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணாலே போதும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் இல்லை எஸ்டியில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியான போட்டி அப்படின்றது இருக்கும். அதனால் நீங்கள் அடுத்த லெவலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க.